வடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் விடுவிக்க கோரியும் போலீஸ் அராஜகத்தை கண்டித்தும் வவுனியாவில் ஆர்ப்பாட்ட பேரணி. சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 5 பேரின் போராட்டம் நிறைவு. வடமராட்சி கடலில் திடீரென கரையொதுங்கிய விசித்திர மிதவை. வடுக்குநாரி விவகாரம் ஜனாதிபதியை சந்திக்க தமிழ் கட்சிகள் முடிவு. ரணிலுக்கு சவால் விட்டுள்ள நாமல். ரத்து செய்யப்படும் சில பொருட்களுக்கான வரி குறையும் விலை விரைவில் வர்த்தமானி. தென்னிலங்கையில் வலுக்கும் எதிர்ப்பு கோட்டாபயவை கடுமையாக சாடிய பௌத்த தேரர். 13வது இந்துக்களின் சமர் துடுப்பாட்ட போட்டியில் யாழ் இந்து கல்லூரி வெற்றி. தொடர்வது விரிவான செய்திகள். வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட பூசகர் உள்ளிட்ட 8 பேரையும் விடுவிக்க கோரியும் போலீசாரின் அராஜகத்தை கண்டித்தும் வவுனியாவில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்டவர்களின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வாகன பேரணியானது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தை வந்தடைந்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்ட பேரணி ஆரம்பமானது. கைது செய்யப்பட்டவர்களின் உறவுகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இப்பேரணியானது வவுனியா பழைய பேருந்து நிலையத்தில் ஆரம்பித்து அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தியை அடைந்து பசார் வீதியூடாக சென்று ஹொரவ பொத்தானி வீதியை அடைந்து அங்கு வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதியில் அமைந்துள்ள தொல்பொருள் திணைக்களத்தை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பின்னர் கண்டி வீதியூடாக சென்று வவுனியா சிறைச்சாலை மூன்றலில் தமது போராட்டத்தை கைவிட்டனர். ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் அராஜக மொழிக்கு வடுக்குநாரி எங்கள் சொத்து, கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய், வழிபாட்டு உரிமையை தடுக்காதே, சிவ வழிபாட்டை தடை செய்யாதே, வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், இராணுவமே வெளியேறு, பொய் வழக்கு போடாதே, பௌத்தமயமாக்கலை உடனே நிறுத்து என எழுதப்பட்ட சுலோக அட்டைகளை ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பினர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் சிவராத்திரி வழிபாட்டை குழப்பி போலீசார் அராஜகத்தை கட்டவிழ்த்து கைது செய்யப்பட்டு பொய் குற்றச்சாட்டின் கீழ் சிறையில் இருக்கும் பூசகர் உள்ளிட்ட 8 பேரும் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்களின் விடுதலைக்காக நாம் தொடர்ந்தும் போராடுவோம் என தெரிவித்தனர். இக்கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள், சமாதானத்துக்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியக்கத்தின் மதகுரு அருட்தந்தை ரமேஷ், கிறிஸ்தவ மதகுருமார், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சட்டத்தரணிகளாகிய எங்களுடைய கைகளும் கட்டப்பட்டிருக்கிறது. எந்த தவறுமே செய்யாத அப்பாவிகள் 8 பேர் தொல்லியல் திணைக்களத்தினுடைய சதியால் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக நாங்கள் மேன்முறையீடு செய்ய இருக்கிறோம். ஆனால் நான் ஒரு விடயத்தை பொறுப்போடு சொல்ல காத்திருக்கின்றேன். இலங்கையிலே எல்லாமே அரச இயந்திரத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்கின்றது. ஆகவே மக்களே, வெறும் சட்டத்தை மாத்திரம் நீங்கள் நம்பியிராது, ஜனநாயக வழியில் போராடுங்கள். உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் திரளாவிட்டால் எதையுமே இலங்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் தொல்லியல் திணைக்களமானது இலங்கையில் பௌத்த சிங்களத்தினுடைய ஆக்கிரமிப்பு திணைக்களமாக செயற்படுகிறதே தவிர அது சகல இனங்களுக்காகவோ மதங்களுக்காகவோ செயற்படவில்லை. ஆகவே சட்டத்தரணிகளாகிய நாங்கள் சட்டத்தின் அடிப்படையில் போராடுகின்றோம், போராடத்தான் வேண்டும். எங்களுக்கு மாற்று தெரிவுகள் இல்லை. ஆனால் மக்களாகிய நீங்கள் ஜனநாயகத்தின் வழியில் அகிம்சைக்கு உட்பட்டு ஜனநாயகத்தினுடைய எல்லை வரை சென்று போராடுங்கள். மக்கள் புரட்சி வெடிக்கட்டும். அந்த புரட்சியே இந்த அப்பாவி 8 பேருக்கும் தமிழினத்துக்கும் நீதியை பெற்றுக் கொடுக்கும். நன்றி. வவுனியா நகர் பகுதியிலே நாம் ஒரு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்கள் மீதான தாக்குதல்களை காலத்திற்கு காலம் வடிவங்களை மாற்றி பிரயோகித்து வருவதை நாம் தொடர்ந்தும் அனுபவித்து வருகிறோம். அந்த விதத்திலே இந்துக்களின் புனித நிகழ்வான சிவராத்திரி தினத்தன்று வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்திலே மத வழிபாடுகளுக்காக சென்ற அப்பாவி பக்தர்களையும் அந்த பூசையில் ஈடுபடுகின்ற பூசகரையும் அவர்கள் கைது செய்திருக்கிறார்கள். மத வழிபாடுகளை நாசம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்துக்கள் தூய்மையாக நடத்துகின்ற வழிபாடுகளிலே சப்பாத்து கால்களோடு பூஜை பொருட்களை அவசங்கை செய்ததோடு அங்கிருந்த பக்தர்களுடைய மனத்தை மிகவுமாக பாதித்துள்ளார்கள். இந்த விடயத்தை கத்தோலிக்க திருகவையின் அமலமரி தியாகிகள் சபையின் வடமாகாண
சமாதானத்துக்கு நல்லிணக்கத்துக்குமான பணியகம் வன்மையாக கண்டிப்பதோடு நாங்கள் சிவில் அமைப்புகள், மத தலைவர்கள், பொதுமக்கள் என்று ஒன்று கூடி இதற்காக நீதி வேண்டுகிறோம். இன்று ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வடகிழக்கு பகுதிகளிலே கட்டவிழ்த்து விடப்படுகின்ற பல்வேறுபட்ட வன்முறைகளை எதிர்த்து நாம் போராடினாலும் அதற்குரிய நீதியை பெற முடியாமல் இருக்கிறது. யாரிடம் நாம் முறையிட முடியும்? யாரிடம் நாம் நம்மளுடைய மக்களுக்குரிய நீதியை பெற்றுத்தர முடியும்? ஆகவே மக்களாக நாம் வீதிக்கு வந்திருக்கிறோம். இது மக்களுடைய போராட்டம். உடனடியாக ரணில் தலைமையிலான இந்த அரசாங்கம் இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு விசேட விதமாக இங்கிருக்கின்ற இந்த 8 பேரை சிறையிலே காண்கின்ற அவருடைய உறவுகளுக்கு உடனடியாக விடை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த சிறை கைதிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், அவர்களை யாரும் பார்ப்பதில்லை, ஆகவே அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரி இந்த போராட்டத்தின் மூலாக நாங்கள் இந்த கோரிக்கையை விடுக்கிறோம். ஆகவே இந்த கோரிக்கை இந்த மக்களுக்கு நீதி தரும் என்ற நம்பிக்கையோடு வவுனியா விளக்கமறியல் சிறைச்சாலையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த வெடுக்கனாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் கைது செய்யப்பட்ட 5 பேரின் உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று முடித்து வைக்கப்பட்டது. வடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது கடந்த 8ஆம் திகதி நெடுங்கணி போலீசாரால் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் 5 பேர் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் வடுக்குநாரிமலையில் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க கோரியும் போலீஸ் அராஜகத்தை கண்டித்தும் வவுனியாவில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஆர்ப்பாட்டம் வவுனியா சிறைச்சாலை முன்றலில் நிறைவடைந்ததை தொடர்ந்து வேலன் சுவாமி, அருட்தந்தை ரமேஷ், சட்டத்தரணி சுகாஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டவர்களின் உறவினர்களுடன் கலந்துரையாடி அவர்களின் இணக்கத்துடன் சிறைச்சாலைக்கு சென்று உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஆலய பூசகர் மதிமுகராசா, தவபாலசிங்கம், கிந்துஜன், தமிழ்செல்வன், விநாயகமூர்த்தி ஆகிய 5 பேருடனும் கலந்துரையாடி அவர்களுக்கு நீராகாரம் கொடுத்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தார்கள். இதன்போது அவர்களின் விடுதலைக்காக தம் வழியில் ஒன்றுபட்டு தொடர் போராட்டங்களை முன்னெடுப்பதாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முடித்து வைத்தவர்கள் உறுதிமொழி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்றைய தினம் வெடுக்கனாரிமலை ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே மகா சிவராத்திரி அன்று வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்த பூசகர் உட்பட ஆலயத்தினுடைய செயலாளர் உட்பட 8 பக்தர்கள் மிகவும் அராஜகமாக கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்ட விடயத்தை கண்டித்து நடைபெற்ற அந்த மாபெரும் எழுச்சி போராட்டம் 8 கைதிகளும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் முன்வைத்து அந்த போராட்டம் நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தினுடைய நிறைவிலே இந்த 8 கைதிகளுடைய உறவுகளோடு கலந்து ஆலோசித்து சமய தலைவர்களாக, சட்டத்தரணிகளாக, அரசியல் பிரதிநிதிகளாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த 8 உறவுகளோடும் கலந்துரையாடி சிறைச்சாலைக்குள்ளே இருக்கின்ற 5 பேர் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அதிலும் ஒருவர் நீராகாரமின்றி தொடர்ச்சியாக இன்று 5வது நாளாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். ஆகவே அந்த 5 பேருடைய உடல் நலத்தையும் கருத்தில் கொண்டு உறவுகளுடைய வேண்டுகோளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அனைவரும் கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டு முடிவாக சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய 8 எங்களுடைய உறவுகளையும் சந்தித்து உண்ணாவிரதத்தை கைவிடும்படி ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தோம். அதன் அடிப்படையிலே அடியேனும், அருட்தந்தை அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும், சட்டத்தரணி அவர்களும், மொழிபெயர்ப்பாளர் ஒருவருமாக நாங்கள் 5 உள்ளே சென்று 8 பேரையும் சந்தித்து இந்த வேண்டுகோளை முன்வைத்தோம். அவர்களுடைய உறவினர்கள் சார்பிலும், ஈழத்தமிழர்கள் சார்பிலும், அனைவர் சார்பிலும் இந்த வேண்டுகோளை முன்வைத்தோம். அவர்கள் உடனடியாக மறுத்தார்கள். நாங்கள் 19ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை தொடர இருக்கிறோம் என்று மிகவும் உறுதியாக எமது உறவுகள் இருந்தார்கள். அதனை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலே எங்களுடைய உறவுகள் எங்களுக்காக, எங்களுடைய இனத்துக்காக அவர்கள் அங்கே துன்பப்படுவதை எங்களாலே பார்க்க முடியவில்லை. அதன் காரணமாக நாங்கள் மிகவும் கடுமையான அழுத்தத்தை பிரயோகித்து, அது மட்டுமல்ல ஈழத்தமிழினமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலும் தமிழகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தொடர்ச்சியாக உங்களுடைய விடுதலை எட்டப்படும் வரை போராட்டங்களை முன்னெடுப்போம் என்ற உறுதியையும், அதே போல ஈழத் தமிழினத்தினுடைய விடுதலை அடையப்படும் வரை எமது போராட்டங்கள் மிகவும் உறுதியாக தொடரும் என்ற வாக்குறுதியையும் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் கொடுத்து அவர்களுக்கு நீராகாரம் வழங்கி அவர்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை இன்றைய தினம் இப்பொழுது நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். ஆகவே அன்பான எமது ஈழத்தமிழ் உறவுகளே, நீங்கள் அனைவரும் தொடர்ச்சியாக அவர்களுடைய விடுதலை அடையப்படும் வரை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும்
ஈழத்தமிழர் வாழுகின்ற எல்லா இடங்களிலும் என்னென்ன விதத்திலெல்லாம் போராட்டங்களையும் கவன ஈர்ப்பு போராட்டங்களையும் சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டங்களையும் எப்படியெல்லாம் ஒழுங்கமைக்க முடியுமோ அப்படி ஒழுங்கமைத்து செய்யுமாறும் சிறிய சிறிய சனசமூக நிலையங்கள், மாதர் சங்கங்கள், ஆலயங்களிலே இதற்கான வேண்டுதல்களை, பிரார்த்தனைகளை முன்வைக்குமாறும் போராட்டங்களை முன்னெடுக்குமாறும் நாங்கள் அனைவரும் தமிழர்களாக ஒன்றிணைந்து ஒரு எழுச்சியாக உணர்வுபூர்வமாக நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் தான் இதிலே வெற்றி கொள்ள முடியும். வெடுக்குநாரி மலை தமிழர்களுடைய சொத்து, தமிழர்களுடைய தொன்மையை எடுத்துச் சொல்லுகின்ற இடம். வெடுக்குநாரி மலை பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர் வாழ்விடங்கள் எல்லாம், வரலாறு சார்ந்த இடங்கள் எல்லாம் பௌத்தமயமாக்கப்படுகிறது. இவற்றை நிறுத்துவதற்கு, எங்களுடைய மண்ணை மீட்பதற்கு நாங்கள் அனைவரும் ஓரணியாக திரள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய சார்பிலே எங்கள் உறவுகளை அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். தமிழ் மொழி மூலம் முறைப்பாட்டுக்கான அவசர தொலைபேசி இலக்கம் 107 அறிமுக நிகழ்வு இன்று வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா பிரதி போலீஸ் மா அதிபர் சாமந்து விஜயசேகர தலைமையில் பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலய வளாகத்தில் இந்நிகழ்வானது இடம்பெற்றது. ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் 107 என்ற அவசர தொலைபேசி இலக்கம் தமிழ் மொழி மூலம் முறைப்பாட்டுக்காக நாடு பூராகவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்ற நிலையில் அதில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணத்திலக்கு ஆகியோரின் பங்கு பற்றுதலுடன் அறிமுகப்படுத்தி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கனகேஸ்வரன், வவுனியா மேலதிக அரசாங்க அதிபர் தெரேஸ்குமார், வடமாகாண சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் மஹிந்த குணரட்ன உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள், விசேட அதிரடிப்படை அதிகாரிகள், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்ட போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகள், மத தலைவர்கள், கிராம அலுவலர்கள், சமுதாய போலீஸ் குழு உறுப்பினர்கள், வர்த்தகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அனுரகுமார திசாநாயக்கவின் கிளிநொச்சி வருகைக்கு இன்று எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. இன்று மக்கள் சந்திப்பிற்காக அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சி சென்றிருந்த நிலையில் இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. முன்னாள் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சண்முகம் ஜீவராஜ் இவ்வாறு எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார். மக்கள் சந்திப்பு இடம்பெற்ற பகுதியை அண்மித்து ஏராயின் வீதியில் இவ்வாறு அவர் பதாதைகளை கட்டி எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜேபி இலங்கையில் எவ்வளோ அநீதிகளையும் அட்டூழியங்களையும் செய்த ஜேபி இன்று ஒரு ஜனாதிபதிக்காக போட்டியிடுவதற்காக தமிழ் மக்கள் பகுதிகளுக்கே வருகிறார்கள். சொந்த இனத்தையே அளித்த ஜேபி, உங்களுக்கு தெரியும், எத்தனையோ கல்விமான்களை, எத்தனையோ புத்த பிக்குகளை, எத்தனையோ தமிழ் இளைஞர்களை, சிங்கள இளைஞர்களை உயிரோடு சொந்த இனத்தை அளித்த ஒரு கட்சி இன்று கிளிநொச்சியிலே வெள்ளை பூசப்பட்டு அவர்கள் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய போராட்ட நேரம் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்த இந்த அரசு அனுமதிக்கப்படுகிறது. எமது இனத்துக்காக போராடிய இளைஞர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் போதுதான் தடைகளை விதிக்கிறார்கள். ஏன் அவர்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம்? இந்த சிங்கள பீடத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடி 2006ஆம் ஆண்டு எமது வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கை நீதிமன்றம் சென்ற பெருமையும் அவருக்குத்தான். எத்தனையோ இளைஞர்களை கொன்று குவித்த ஒரு நபர் இன்று வெள்ளையடிக்கப்பட்டு வருகிறார்கள். அதை எதிர்த்துத்தான் நான் போராடுகிறேன். இந்த டேரோ போல எத்தனையோ தார்பீப்பாக்களில் எத்தனையோ குழந்தைகளை கொண்டு எத்தனையோ அசம்பாவிதங்களை செய்த நபர் இன்று கிளிநொச்சிக்கு வருகை தருகிறார். அவருக்காக நான் எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். அதுதான் எனது கோரிக்கை. இலங்கையில் இதுவரை காலமும் பரம்பரை அரசியலே நடைபெற்றுள்ளது. தெற்கிலும் வடக்கிலும் இனவாதம் பேசுகின்றனர். அந்த இனவாதத்தின் ஊடாகவே அரசியல் செய்ய முனைகிறார்கள். ஆனால் மக்களிடம் இனவாதமில்லை. எமது ஆட்சியில் மொழி, கலாச்சாரம், இன பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு உண்டு என அனுரகுமார திசாநாயக்க இன்று தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற மக்கள் விடுதலை முன்னணியின் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். குறித்த மாநாடு இன்று காலை 10:30 மணியளவில் கிளிநொச்சி கூட்டுறவு சபை மண்டபத்தில் இடம்பெற்றது. அவர் மேலும் தெரிவிக்கையில், மொழி பிரச்சினை உருவாக்கியதை தொடர்ந்து இனப்பிரச்சினையும் தொடங்கியது. வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற மாநாட்டில் தனிநாடு கோரி சூரியனில் தேர்தலில் போட்டியிட்டனர். தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்கப்பட்டனர். தொடர்ந்து 2009 யுத்தம் முடிந்தது. அதன் பின்னர் 2015 மலட்டுத்தனத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் நிலை உருவானது. தொடர்ந்து ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடாத்தி அதே அரசியல் நிலை தோற்றம் பெற்றது. நாடு நிற்கதியானது. நாங்கள் சுதந்திரத்துக்கு பின்னர் சண்டையிட்டே காலம் கடந்தது. அதனால் நாங்கள் எதனையும் பெற்றுக் கொள்ளவில்லை.
விரும்பவில்லை. இழப்புகளையும் பகைகளையும் என ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் வாழ நேர்ந்தது. இவற்றுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசியல் சூழல் எழுந்துள்ளது. அனைவரும் ஒன்றாகி அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் பிரிவினை அரசாங்கம் எமக்கு வேண்டாம். தென்னிலங்கை மக்களுடன் இணைந்து வடக்கு கிழக்கு மக்களும் இணைந்து அமைக்கின்ற அரசாங்கமே எமக்கு வேண்டும். இன்னும் மத ரீதியில் நாங்கள் முரண்பட்டுக் கொள்ளாமல் அமைதியான முறையில் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த பிரச்சனையானது மக்களுக்கானது அல்ல, அரசியல்வாதிகளுக்கே பிரச்சனையாக உள்ளது. எமது ஆட்சி காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு கலாச்சார அடையாளங்கள் பாதுகாக்கப்படுவதுடன் அமைதியான நிலையும் உருவாக்கப்படும். எம்மிடமுள்ள நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் அரசியல் உரிமை சாசனத்தில் திருத்தத்தை தேடி நிறைவேற்றப்படும். அதனூடாகவே நிரந்தரமான தீர்வு முன்வைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். අනුරාධපුරයේ ගියපුවාම සිංහල ජනයා ජාතිවාදී ලෙස ඔබට ප්‍රතිචාර දක්වනවාද? அனுராதபுரத்துக்கு நீங்கள் செல்லும் போது சிங்கள மக்கள் உங்களை இனவாத கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும். අනුරාධපුර පුරවැසියෙක් කිලිනොච්චියට ආවම ඔබ ඔහු සිංහල ජාතිකයෙක් කියලා අවමාන කරනවාද? அனுராதபுரத்தில் வாழும் ஒருவரின் கிளிநொச்சிக்கு வந்தால் அவர் சிங்களவர் என்று நீங்கள் அவரை அவதூறு செய்கின்றீர்கள். එහෙම නෑ. அப்படி இல்லை. ජනතාව අතර ජාතිවාදී නෑ. சாதாரண மக்களிடத்தில் இந்த இனவாதம் கிடையாது. අපි සහෝදරත්වයෙන් හිටපු ජනතාව. நாங்கள் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்த மக்கள். එකට ආවාහ විවාහ වුණු ජනතාව. நாங்கள் ஒன்றாக விவாகம் செய்து சம்பந்தங்களை உருவாக்கிய மக்கள். එකට කෝවිලේ උත්සවයට සම්බන්ධ වුණු ජනතාව. நாங்கள் ஒன்றாக கோவில் உற்சவத்தின் போது ஒன்றாக செயல்பட்டவர். හැබැයි මොකද කරේ? ஆனால் என்ன நடந்தது? මේ දේශපාලන අධිකාරිය විසින් බෙදුවා. இந்த அரசியல்வாதிகள் எங்களை பிரித்தனர். இந்த தீர்க்க காலයක් අපේ රටේ දේශපාලනේ මොකද්ද? தற்பொழுது நீண்ட காலமாக எங்கள் நாட்டின் அரசியல் எப்படியாப்பட்டது? බෙදෙන දේශපාලනය. எங்களை வேற்றுமைப்படுத்தும் அரசியல். වෙන් කරන දේශපාලනය. எங்களை துண்டாடுகின்ற அரசியல். ඔගොල්ලෝ බලන්න අසල්වැසි ඉන්දියාව. நீங்கள் பாருங்கள் பக்கத்தில் இருக்கும் இந்தியாவில் 1947 නිදහස ලබනවා. 1947 அவர்கள் சுதந்திரம் பெற்றனர். උන්ට සැලැස්මක් තිබුණා. அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ඉන්දිය ජාතිය කොඩිය යටතේ இந்திய தேசிய கொடியின் கீழ் සියලු ජනතාව සංවිධානය කරන්න. அனைத்து மக்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று. විශාල භාෂාවන් තිබුණු රටක්. அநேகமான மொழிகள் இருக்கக்கூடிய සංස්කෘතිය තිබුණු රටක්. பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. විවිධ ඇදහිලි තිබුණු රටක්. பல்வேறு வழிபாட்டு முறைகளுடன் හැබැයි එක කොඩියක් යටතට ගෙනාවා. ஆனால் ஒரு கொடியின் கீழ் அனைவரும் ஒன்றிணைந்தனர். ඒ ඉන්දියාවට පුළුවන් වෙනවා. அது இந்தியாவுக்கு அது முடியுமாகும் போது අබ්දුල් කලාම් කළ ශ්‍රේෂ්ඨයෙක් ජනාධිපතිවරයට පත් කරගන්න. அப்துல் கலாமின் மாமேதையை ஜனாதிபதியாக நியமிக்க முடிந்தது. ඒ ඉන්දියාවට පුළුවන් වෙනවා. அதே இந்தியாவினால் முடியுமாக இருந்தது. මේ සික් ජාතිකයෙක් අග්‍රාමාත්‍යවරයට පත් කරගන්න. சீக் மன்மோகன் சிங். சீக் மதத்தைச் சேர்ந்த மன்மோகன் சிங் என்பவரை அவர் பிரதமராக நியமிக்க අදත් ඉන්දියාවේ ජනාධිපතිවරය හොබවන්නේ இன்றும் இந்தியாவின் ஜனாதிபதி பதவியை කුලහීනයයි සම්මත කාන්තාවක්. பதவியில் இருப்பவர் மிகவும் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண். උන්ට එකතු වෙන්න පුළුවන්කම ලැබුණා. அவர்களால் ஒன்றாக இணையக்கூடியதாக இருந்தது. ඒ එකතු වීමේ රටට විශාල ජයග්‍රහණ ගෙනත් දුන්නා. அந்த ஒன்று வாழ்வு நாட்டுக்கு மாபெரும் வெற்றிகளை பெற்று தந்தது. අපිට මොකක්ද උනේ? ஆனால் எங்களுக்கு என்ன நடந்தது? 1948 නිදහස ලැබුණා. 1948 நாங்கள் சுதந்திரம் பெற்றோம். 1949 පුරවැසි පනත ගෙනාවා. 1949 குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது. වතුකරේ දෙමළ ජනතාවගේ ඡන්ද බලය නැති කරා. தோட்ட தொழில் செய்து கொண்டிருந்த தமிழ் மக்களின் குடியுரிமையினை இல்லாதொழித்தனர். ඒකට විරුද්ධව ප්‍රකාශ කරලා චෙල්ලනායක මහත්මයා அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து செல்வநாயகம் அவர்கள் දෙමළ තමිල් අරසු කච්චි පක්ෂ ගොඩනගනවා. தமிழ் அரசு கட்சியினை உருவாக்கினார். 56 වෙනකොට 1956 ஆண்டு භාෂා ප්‍රශ්නයක් පටල ගන්නවා. மொழி பிரச்சனை ஒன்று உருவாகியது. 58 දී 1958 සිංහල දෙමළ ගැටුමක් මතුවෙනවා. தமிழ் சிங்கள மக்களுக்கிடையில் 58 මැද වෙනකොට 1958 நடுவில் ශ්‍රී අකුරේ කළුතෙල් ගානවා. ஸ்ரீ இலக்கத்தில் அவர்கள் கருப்பு நிறம் தீட்டினர். 65 දී 1965 ඩඩ්ලිගේ බඩේ මසල වඩේ කියලා පෙළපාලියනවා. டட்லியின் வயிற்றில் மசல் வடை என்று அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். 1976 දී 1976 වඩුක්කොඩේ සම්මේලනය තියෙනවා. வட்டுக்கோட்டை சம்மேளனம் நடைபெற்றது. 77 මැතිවරණයේදී 77 தேர்தலில் වෙනම රාජ්‍යයක් දෙන්න ගන්න வேறு நாடு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்காக සූර්යයට ඡන්දෙ දෙන්න කියනවා. சூரியனுக்கு உதயசூரியனுக்கு
வாக்களியுங்கள் என்கிறார். 1981 දී 1981 ஆண்டு යාපනයේ පුස්තකාලේ ගිනි තියෙනවා. யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது. 1983 දී 1983 ஆண்டு කොළඹ දෙවන අරස් වීදිය හතරවන අරස් වීදිය ගිනි තියෙනවා. கொழும்பில் 2ஆம் குறுக்கு தெரு மற்றும் 4ஆம் குறுக்கு தெருவை தீயிட்டு இரையாக்கினர். 83න් පස්සේ 83க்கு பிறகு මරාගෙන මරන බෝම්බ කරුවන් නැති වෙනවා. தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்கப்பட்டனர். 2009 2009ஆம் ஆண்டு යුද්ධය අවසන් වෙනවා. யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்படுகிறது. 2015 2015 වඳ කොත්තු වෙනවා. වඳ කොත්තු. අපි දොස්තර මහත්තයා 2015ஆம் ஆண்டு மலட்டுத்தனத்தை உருவாக்கக்கூடிய கொத்துக்கள் உருவாகின. 2016 විතර වෙනකොට වඳ ඇඳුම් වෙනවා. 2016ஆம் ஆண்டு மலட்டுத்தனத்தை உருவாக்கக்கூடிய 2019 පාස්කු ප්‍රහාරය සිද්ධ වෙනවා. உடைகள், அதே போன்று 2019ஆம் ஆண்டு பாஸ்கு ஞாயிற்றுக்கிழமை குண்டு தாக்குதல் நடைபெற்றது. 2019 මැයිවල 2019 மே மாதத்தில் වඳ දොස්තර කෙනෙක් වෙනවා. மலட்டுத்தன்மையை உருவாக்கிய ஒரு டாக்டர் உருவாக்கினார். මොකද්ද නිදහසෙන් පස්සේ අපේ ඉතිහාසය? சுதந்திரத்தின் பின் எங்களுடைய வரலாறு என்ன? අපි එකිනෙකා ගහගත් ඉතිහාසයක්. நாங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொண்ட ஒரு வரலாறை අපි காண்கிறோம். එකිනෙකා රණ්ඩුණු ඉතිහාසයක්. நாங்கள் ஒருவரை ஒருவர் அடிபட்டுக் கொண்ட வரலாறை உருவாக்கி මේ ඉතිහාසය අවසන් කරන්න ඕනේ නැද්ද? இந்த வரலாற்றை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவிலில் கடற்பகுதியில் அந்தியட்டி கிரியை நிறைவேற்றப்பட்ட விதவை ஒன்று இன்று காலை கரையொதுங்கியுள்ளது. குறித்து விதவையில் பரமேஸ்வரி என்னை நிம்மதியாக போக விடுங்கள் சகோதரர்களை போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் இறுதிச் சடங்கிற்காக இது வடிவமைக்கப்பட்டு கடலில் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் குறித்து விதவையை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். கடந்த சில மாதங்களாக வடமராட்சி உள்ளிட்ட கடற்பகுதிகளில் பல்வேறு மர்ம பொருட்கள் கரையொதுங்கி வருகின்றமை மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெடுக்குநாரி மலையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர்களின் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியை சந்திக்க தமிழ் கட்சிகள் தீர்மானித்துள்ளன. பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று வவனியா வெடுக்குநாரி மலையில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்ட 8 நெடுக்கடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். விளக்கமறியலில் வைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுப்பது குறித்து கலந்துரையாடுவதற்கு சி வி விக்னேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். கலந்துரையாடலானது இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்றது. எங்களுடைய சைவ பெரியார்கள் சேர்ந்து பாராளுமன்றத்தை பகிஷ்கரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையிலே அது பற்றி சிந்திக்க, கருத்து பரிமாற இன்று ஒரு கூட்டம் என்னுடைய இல்லத்தில் நடைபெற்றது. அதற்கு கட்சித் தலைவர்களும் அதைவிட பேராசிரியர் புஷ்பரட்னம் பத்மநாதன் அவர்களையும் வேறு அங்கு களத்திலே இருந்த கஜேந்திரன் அவர்களையும் சட்டத்தரணியாக தெரிப்பட்ட திரு சுமந்திரன் அவர்களையும் அழைத்திருந்தோம். அவர்களுள் சுமந்திரன் கொழும்பில் இருக்கின்றார், கஜேந்திரன் அந்த வாகன பேரணியில் இருக்கின்றார், கஜேந்திரகுமாரும் அந்த வவுனியாவுக்கு செல்லும் வாகன பேரணியிலே இருப்பதாக கேள்விப்பட்டேன். மற்றும் திரு ஸ்ரீதரன் அவர்களும் வவுனியாவிலே இருப்பதாக கேள்விப்பட்டேன். மற்றவர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள். திரு ஸ்ரீகாந்தா அவர்கள் அந்த வழக்கிலே தெரிபட்டார் என்பது எனக்கு தெரியவில்லை. இல்லையென்றால் அவரையும் அந்த அடிப்படையிலே கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் அவர் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே அவர் இருக்கின்றார். இதிலே நாங்கள் பேசிக்கொண்டதிலே முக்கியமான விடயம், இன்று கைது செய்யப்பட்டவர்கள் தாக்கப்பட்டார்கள், வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார்கள், கைவிலங்குகளோடு அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களை விடுவிப்பது சம்பந்தமான, ஏனென்றால் அவர்கள் விளக்கமறியலிலே இருக்கின்றார்கள். 19ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியலை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றபடியால் அது சம்பந்தமாக என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமானது என்று நாங்கள் எல்லோரும் அந்த கருத்துக்கு, அந்த முடிவுக்கு வந்திருந்தோம். பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பதால் வரும் நன்மைகள், வெவ்வேறு
வெவ்வேறு சந்தர்ப்பங்களிலே அது ஒரு தேவையானதாக இருக்கக்கூடும். ஆனால் இந்த நேரத்திலே அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய விடுவிப்பு முக்கியமானதாக எங்களுக்கு பட்டது. அதன் அடிப்படையிலே நாங்கள் சில விடயங்களை ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. இதன் காரணமாக திங்கட்கிழமை ஜனாதிபதியுடன் பேசி எங்களுடைய பாராளுமன்ற அங்கத்தவர்கள் கூடுமான வரையில் அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து இதை சம்பந்தமாக பேசி அவர்களை ஏன் விடுவிக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவருக்கு எடுத்துரைக்க உத்தேசித்துள்ளோம். பாராளுமன்றத்தை பகிஷ்கரிப்பது சம்பந்தமாகவோ அல்லது பாராளுமன்றத்திலே நாங்கள் இந்த பிக்கெட்டிங் செய்வது அது பற்றி நாங்கள் பிறகு யோசிப்போம். அதை தற்போது செய்ய வேண்டிய அவசியமில்லை. இது முக்கியமாக நடைபெற வேண்டிய என்ற அடிப்படையிலே நாங்கள் ஜனாதிபதியை சென்று சந்திப்பதற்கு இன்று முடிவெடுத்திருக்கின்றோம். அதுதான் எங்களுடைய. கொழும்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பலமான ஒருவருடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்பட்டாலும் பொதுஜன பெரமுன அதனை ஆதரித்தாலும் ரணில் விக்ரமசிங்கவால் வெற்றி பெற முடியாது என நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முதலில் பொது தேர்தலை நடத்துவதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதுஜன பெரமுனவும் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட முடியும். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கதிரையில் இருந்தால் பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆட்சி அமைக்க போதிய ஆசனங்கள் கிடைக்காது. இந்நிலையில் தமிழ் முஸ்லிம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்களையோ ஒன்று திரட்டி அதனை செய்ய முடியும் என நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடக்கோப்பிகள், பாடசாலை பொருட்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களுக்கு விதிக்கப்படும் பெறுமதி சேர்வரி அடுத்த மாதம் முதல் ரத்து செய்யப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அடுத்த மாதம் வெளியிடப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொருட்களுக்கு வற்றில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதன்படி புத்தகங்கள், பாடசாலை உபகரணங்கள் மற்றும் சுகாதார உபகரணங்களின் விலை 18 வீதத்தால் குறைக்கப்படும். 13வது இந்துக்களின் சமர் துடுப்பாட்ட போட்டியில் யாழ்ப்பாண இந்து கல்லூரி வெற்றி பெற்றுள்ளது. பந்துவீச்சில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பில் சுபர்ணன் மற்றும் ஹரிஹரன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள். பதிலுக்கு தனது முதலாம் இன்னிங்ஸில் துடுப்பட தாடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 56 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 240 ஓட்டங்களை பெற்றது. துடுப்பாட்டத்தில் அணி சார்பில் பரிசித் 46 ஓட்டங்களையும் பிரேமிகன் 43 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் கொழும்பு இந்து கல்லூரி சார்பாக நெதுஷன், அபிஷேக் தலா 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். பதிலுக்கு தனது 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்பட தாடிய கொழும்பு இந்து கல்லூரி 32 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 60 ஓட்டங்களை மாத்திரம் பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் கொழும்பு இந்து கல்லூரி சார்பில் டிலோஜன் 28 ஓட்டங்களையும் மிதுஷிகன் 9 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி சார்பில் சுபர்ணன் மற்றும் தரணிகன் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்கள் இந்திய எல்லையை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி முதல்வர் மு.க. ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இந்திய மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் அடிக்கடி கைது செய்யப்படுவது குறித்து தான் ஏற்கனவே பலமுறை கடிதம் எழுதியிருக்கின்றேன். கடந்த வாரம் எழுதியிருந்த கடிதத்தில் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த 22 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நான் கோரியிருந்தேன். ஆனால் 15/3/2024 அன்று தமிழ்நாட்டை சேர்ந்த 3 மீனவர்கள் உட்பட 15 மீனவர்களும் அவர்களது மீன்பிடி படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் என்பதை கவலையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுபோன்று மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் சீர்குலைவதுடன் மாநிலத்தில் கடலோர பகுதிகளில் வாழும் மீனவ சமூகத்தினரிடையே பெருத்த கொந்தளிப்பும் விரக்தியும் ஏற்பட்டிருக்கின்றது. இப்பிரச்சினைக்கு தூதரக நடவடிக்கையின் மூலம் தீர்வு காண வேண்டியது மிக அவசியம். எனவே இந்தியா இலங்கை இடையிலான நாடுகளுக்கு இடையிலே கூட்டு நடவடிக்கை குழுவின் கூட்டத்தை உடனடியாக கூட்டி அதன் மூலம் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க இலங்கை அதிகாரிகளை வலியுறுத்த வேண்டும். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கையை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். இவ்வாறு அதில் தெரிவித்திருக்கின்றார்.
இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.